உடனே விநாயகருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்ன கூப்பிடாமே போறீங்களா, என்ன வழிபடாமே போறீங்களான்னு சொல்லிட்டு கோபத்துல அந்த ரதத்துக்கு தேருக்கு சக்கரம் இருக்கும். சக்கரத்துக்கு நடுவில் அச்சாணி ஒன்று இருக்கும். அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டிக்கு அச்சாணின்னு ஒன்று இருக்கும். அந்த அச்சாணியை முடிச்சிருந்தாரு, உடைச்சிருந்தாரு. அந்த உடைச்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோயில் பக்கத்துல அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அச்சரப்பாக்கம்ன்ற ஊர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த அச்சாணியை உடைச்சிட்டார். அந்த அச்சு என்ன பண்ணு ரெண்டா உடைஞ்சிருது. அச்சு அரை பாக்கம், அந்த ஊர் பேர் அச்சு அரை பாக்கம். ஒரு சக்கரம் கயண்டிடுது. கயண்ட உடனே என்ன ஆகும், தேரு கீழே உயரத்துக்கு பார்க்குது. உடனே பிரம்மா கவனிச்சுட்டார். பார்க்குற விநாயகர் பெருமானே, ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. கேட்கும்போது எனக்கு ருத்ரனை கொடுத்துட்டு போன்றார். ருத்ரன்னா யாரு? ருத்ரன்னா யாரு? சிவபெருமான். சிவன் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார். அவரை வச்சுதான் அவனை அழிக்கணும். அவரை வந்துட்டு கொடுத்தா யாரை வச்சு சம்ஹாரம் பண்றது, அவன் அழிக்கிறது சொல்லும் போது ருத்ரன்னா நான் சொன்னேன் இல்லையா, கலசத்துல 3 பாகம், பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், தேங்காய் கூடிய பாகம். என்ன பாகம் சொன்னேன், யாரும் கவனிக்கல, பேசிட்டே இருக்கு நீங்க. ருத்ரபாகம் சொல்லுது. ருத்ரன்னா சிவன். இந்த மட்ட தேங்காய் இருக்கையில தேங்காய்க்கு வந்து என்ன பேரு, ருத்ரன். நாரிக்கையில ருத்ரன் பேர். தேங்காய் உடைச்சுட்டு போன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே 33 கோடி தேவர்கள், சப்த ரிஷிகள், சப்த மாதாக்கள் எல்லாரும் சேர்ந்து பிள்ளையாருக்கு சோழ தேங்காய் உடைக்கிறாங்க. அந்த உடைச்ச நாள்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிள்ளையாருக்கு சோழ தேங்காய் உடைக்கிற பழக்கமானது வந்தது. தேவர்கள், தேவாதி தேவர்கள்லாம் முதல்ல சோழ தேங்காய் உடைச்சி அவள் வாயா எனக்கு சோழ தேங்காய் உடைக்க போய் கேளுங்க. சபரிமலைக்கு போனாலும் முதல்ல கன்னி மூல கணபதி பகவானே சொல்லிட்டு சோழ தேங்காய் உடைக்கிறோம். விநாயகர் பெருமான் எது வைத்தாலும் உடைச்சி நிவேதனம் பண்றதோட சோழ தேங்காய் உடைக்கும்போது அவர் ரொம்ப பிடிக்குமா. அவங்க செஞ்ச உடனே அவங்க மேல சந்தோஷப்பட்டு அப்புறம் ரதம் தேர் கிளம்பி போய் அந்த அசுரனை அழிக்கிறாங்க. அப்ப எல்லா தேவர்களும் ஒரு பக்கம் இருந்தா பிள்ளையார் மட்டும் ஒரு பக்கம் இருந்ததுனால 31 கோடி தேவர்களுக்கும் முதற்கடவுள் யாரு, விநாயகர். அப்பதான் அந்த பேர் வந்தது. அதனாலதான் மூத்த முதற்கடவுள் விநாயகர் பெருமான் இந்த மாதிரி சொல்றது. அதனால 2ஆம் கால யாகசாலா பூஜை நிறைவடைந்தது. இதனை தொடர்ந்து மாலை 3ஆம் கால யாகசாலா பூஜை இருக்கிறது. இப்பொழுது சுவாமி யந்திர பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை ஆச்சு. இதுக்கப்புறம் சாயங்காலமா சுவாமிக்கு நாடி சந்தானம். நாடி சந்தானம்னா நம்ம உயிர் நாடி. குழந்தை பிறக்கும் போது தாய் வயிற்றுக்கும் குழந்தை வயிற்றுக்கும் ஒரு கொடி போகும். அந்த கொடி பேர் என்னது, சத்தமா சொல்லுங்க. இல்லையா சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்க, சொல்ல வேணாவா? தொப்புள் கொடி. அந்த மாதிரி உள்ள இருக்கிற கர்ப்பத்துக்கும் இங்க இருக்கிற யாகத்துக்கும் ஒரு கொடி போக போகுது. அது பேரு நாடி சந்தானம். அதை எதாவது செஞ்சிருப்பாங்க, கர்ப்பையால செஞ்சிருப்பாங்க. இப்ப உயிர் நாடி நீங்க சாப்பிடுற உணவெல்லாம் வயிற்றுல குழந்தை இருக்கும். யாருக்கு போய் சேரும்? அது குழந்தைக்கு போய் சேரும். குழந்தை பேர் சொல்லி நல்லா நீங்க சாப்பிடுவீங்க. பால், பழம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு இல்லையா? சரி, உங்க வீட்டுக்கு எல்லாம் சொல்லுங்க, அப்படி வாங்கி தர சொல்றேன். சரி, நல்லா கவனிக்கணும். அப்ப நம்ம சாப்பிடுற உணவுலாம் நம்ம குழந்தைங்க போய் சேர்ந்துக்கோம். அந்த மாதிரி இந்த ஹோமத்துல போடுற திருவிழாம் எங்க போய் சேருதா? கலசத்துக்கு போய் சேருது. கலசத்துல இருந்து அந்த கொடி மூலியமா உள்ள இருக்கிற சாமிக்கு போய் சேருது. சாமி திருப்தி அனைவரும் வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னு சொல்லுவோம். நம்ம போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னது, சாப்பாடு. காசு கொடுத்தாலும் ஜோபியில செலவு பண்ணா கூட நான் இருக்கிற சொல்லிக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிப்போம். வேற என்ன பொருள் கொடுத்தாலும் வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு போவோம். சில பேர்லாம் பாருங்க, ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டுக்கார வீட்டுல இருக்காங்க, ஒரு சாப்பாடு கொடு, காஃபி கொடுத்தா இன்னொரு காஃபி கொடு, ஜூஸ் கொடுத்தா கேட்போம். சாப்பாடு வைத்து போட்டா அங்கே உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லும்போது வயிறு ஃபுல்லாகிடுச்சுப்பான். இதே கடவுள் ஒட்டகம் மாதிரி 4 நாளைக்கு சேர்த்து சாப்பிடலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நாளைக்கு யாரும் சாப்பாடு மிச்சம் வைக்காம 4 நாளைக்கு
சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள சேர்த்து வச்சுப்போம். கடவுள் உண்மையிலேயே நன்றி சொல்லணும், அந்த மாதிரி பாக்கியம் நம்மளுக்கு கொடுக்கல. அன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் சாப்பிட முடியும். அந்த உணவுக்கு மிஞ்சி போனா அமிர்தமும் விஷம். அதனால பசின்னு யாரும் இருந்தாலும் ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நம்ம தலைமுறைக்கு கோடான கோடி புண்ணியம். எப்ப ஒருத்தர் பிச்சை கேட்டு வந்தாலும் சரிங்களா, அதே மாதிரி நான் 2 விஷயமும் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிறீங்களா? ஒருத்தர் நம்ம கிட்ட பிச்சை கேட்டு வராங்க, ஏதாவது இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் பிச்சைக்காரனா ஆயிடுவோம். நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, 1 ரூபாவது முடிஞ்சா கொடுக்கணும். எங்கிட்டயே இல்லை, இப்பதான் கணக்காங்க, வியாபாரமே இல்லை, இதான் சொல்லுவோம். ஜோபியில காசே இல்லைப்பா, சில்லறையே இல்லைப்பா, அந்த வார்த்தை பயன்படுத்தாங்க. அவங்க ஒரு இல்லையா, இல்லை கொடுக்க மனம் இல்லையா, அமைதியா இருங்க, வாயே திறக்காதீங்க. 4 வாட்டி கேட்டு 5ஆவது வாட்டி அவங்களே கும்பிட்டு போயிடுவாங்க. அது ஒண்ணு. இப்ப என்ன ஆச்சுன்னா, அப்பெல்லாம் வந்து நம்ம பிச்சைக்காரங்க பரிதாபப்பட்டு பிச்சை போட்டுருக்கணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு வாங்கி கொடு அவங்களே கேட்கறாங்க. நம்ம 10 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைப்போம், ஒரு சாப்பாடு எவ்வளவு ஆகுது, 100 ரூபாய் ஆகுது. யோசிக்கணும் அவங்களும். இப்ப அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து வாங்கி தரந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேட்டதை நம்ம வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுக்கலாம். சாஸ்திரத்துல ஒரு வார்த்தை போட்டுருக்கீங்க, நீங்க சொல்றாங்க கவனம் வச்சுங்க. காஞ்சனம் கர்ம விமோச்சனம். காஞ்சனம் கர்ம விமோச்சனம். நம்ம கொடுக்குற காசா இருந்தாலும் தனதானியமா இருந்தாலும் நம்ம கர்மத்தை விமோச்சனம் பண்றதுக்கு அது ஒரு வழி. அது கோயிலுக்கா இருந்தாலும் ஒரு ஐயருக்கா இருந்தாலும் நீங்க பாவத்தை கொடுத்து அவங்க கொடுக்குற விபூதி புண்ணியத்தை வாங்கிக்க போறீங்க. பாவத்தை கொடுத்து புண்ணியத்தை வாங்கிக்கிறோம். செய்த பாவம்லாம் எங்க இருக்குமா, உள்ளங்கையில் இருக்குமா. அதனாலதான் காசு எங்க போடுறோம், கட்டில் போடுறோம், உள்ளில போடணும், கையால போட்டு விசாரணை எங்க வாங்குறோம், உள்ளங்கையில வாங்குறோம். வாங்கும்போது செய்த கர்மாக்கள் வந்து விமோசனம் யாரு கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்குது. நீங்க தானம் செய்யும் போதும் தர்மம் செய்யும் போதும் ஒரு பிராமணனுக்கு தட்சணை கொடுக்கும் போதும் அந்த விமோசனம், பாவ விமோசனம் யாருக்கு கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது. அதனால சொல்லுவாங்க சில பேர், நான் குழந்தை கையால நான் கொடுத்தேன் எனக்கு போடுவோம், குழந்தை கையால கொடுக்க வைக்கிறேன், என் பேரன் கையால கொடுக்க வைக்கிறேன், பையன் கையால கொடுக்க வைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆசை, நம்மளோட ஒரு சுயநலம். என்னது, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நினைக்கிற மாதிரி நினைக்கிறது இல்லைங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா ஒருத்தர் நல்லா இருக்கும் நினைக்கும் போதுதான் நம்ம 100 மடங்கு நல்லா இருக்கும். ஆமா, நம்ம ஒருத்தர் போயிட்டோம் வீட்டுக்கு சாபம் பண்ணும்போது அந்த சாபம் யாருக்கு வந்து சேருமா, யாரை திட்டுறோமோ அவங்களுக்கு சேராது, நம்மளுக்கே தான் சேரும். நல்லதே பேசுவோம், நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் விசேஷம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சாயங்காலம் ஒரு பொழுது, நான் காலையில் ஒரு பொழுது தான் யாரும் நடக்க போகிறோம். அதனால் தயவு செய்து இதே மாதிரி வந்தீங்கன்னா இதே மாதிரி பூஜை கலந்துருக்கு சுவாமியுடைய பரிபூர்ணமான பலனை வாங்கிட்டு போறதான விசேஷம். இப்போது காவடி சிந்து வாசிக்க மகா தீபாவளி நடைபெறும்.
இங்கிருந்து எழுதி கொடுங்க. ஒன்றா இருக்கு பாருங்க ஐயா, ஒன்றா இருக்கு பாருங்க. இந்த ஆயிரத்தி என்ன நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போட்டிங்க பூஜி என்ன தேடுறீங்கன்னா தெரியல. விபதி என்ன கொடுங்க. संवत्सरमेवावरुन्धे माञ्जी भवति ऊर्ध्वपुञ्जाः ऊर्ध्वमेवावरुन्धे चित्रानक्षत्रं भवति चित्रं वा ये तत्कर्मा यदुश्वरेव समृद्धि शतमानं भवति शताय पुरुष शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये शीर्षस्यमायुष्यमारोहस्य मानिदाशोभन्मानमिगदेः धान्यं धनं वशं बहुविप्रयाभं शतसंवत्सरं दीर्घमायुः सामे सामे என்ன பண்ணா சோமத்தை போடுறாங்க அதுக்கு சாமான் எடுக்கும்போது இது பண்ணாரு விஸ்வநாத குருக்கள் விஸ்வகுருக்கள் போயிட்டாங்க வாங்கிட்டு வரலாம் லேட்டெல்லாம் ஆகாது ஒரு அரை மணி நேரம் மிஞ்சி போனான் பிரசாதம் வாங்கிட்டு போயிருந்தேன் தொண்ணூற்றி போயிருக்காங்க பிரசாதம் சாப்பிட்டு போயிடலாம் சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை பிரசாதம் சாப்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மாலை கட்டி வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்றீங்களா தனி செஞ்சு
நீ சொல்லிடு கொடுத்துட்றேன் போகும்போது இங்கேயே கூப்பிட்டோம் சாவி வேணும். சாவி நான் எங்கிட்ட தானே யார்கிட்ட வாங்கினீங்க கேட்டேன் சாவி கேட்டேன் இது வேற சாவியா ரெண்டு சாவி கொடுத்துருங்க வாங்க அவனை தேவையில்லாம சொல்லி என்ன பண்ணிடுறேன் சூசி மட்டும் போயிடலாம் கையை அங்கேயே எடுத்து போயிடலாம். அது அது எடுத்து போயிடலாம். அதுதான் காலேஜ் தான் பாடுறது அது பிரச்சனை இல்லை. நாகதான் மட்டும் நீங்கள் கையோட வாங்க சக்தி கிடையாது. கஷ்டப்படுத்தாங்க கஷ்டம் அவருக்கு ரொம்ப திருப்தி பிடிக்கும் இல்லை இல்லை இவனை விட்டுருங்க அவன் சுத்தமாக விளையாடுறான் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் ஐயா அதே மாதிரி 4 மணிக்கு வந்து சரத்தை கூட்டு வந்து நீங்கள் எடுத்துருங்க ஓகேவா நவீன் மாமன் சாவி இருக்குல்ல கேன் தண்ணி நீங்களே வச்சுங்க ஐஸ் வாட்டர் ஆமாம் மங்கேஸ்வரர் அவர் எல்லாம் வேணும் குடிச்சிட்டாங்க நவீன் கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க பார்த்துப்பா 2 சாவி வச்சு அப்போ என்ன